அனைவருக்கும் வணக்கம். hope you are all doing good. I am doing great here. இன்னைக்கு நம்ம ஏடிஎம் மிஷினை பயன்படுத்துறதுக்கு சில பேருக்கு தெரியாதுங்க. அப்படி தெரியாத ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க கரெக்டா சொல்லி கொடுக்குறாங்களா, அது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு இல்லாம நமக்கும் புரியுற மாதிரி இருக்கா அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ வில் லேர்ன் ஹவு டு யூஸ் an ஏடிஎம் அண்ட் நாட் ஓன்லி தட் you also teach someone how to use an ATM. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த கேர்ள் கேட்குறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, அஃப்கோர்ஸ், வாட் டு யூ நீட் ஹெல்ப் வித். ஓகே, கண்டிப்பாக என்ன உதவி வேண்டும், வாட் ஹெல்ப் டு யூ வாண்ட் ஆர் வாட் டு யூ நீட் ஹெல்ப் வித் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் யூசிங் அன் ஏடிஎம் கார்டு, ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட். நான் முதல் முறையாக ஏடிஎம் கார்டை பயன்படுத்துகிறேன், இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ட்டு எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சர்ட் யுவர் ஏடிஎம் கார்டு இன்டு த மெஷின். முதலில் அந்த மெஷின்ல ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கார்டு போற அளவுக்கு ஒரு இடம் இருக்குங்க. அதுக்குள்ள ஏடிஎம் கார்டை நீங்க செலுத்த வேண்டும், இன்சர்ட் பண்ண வேண்டும். ஓகே, டன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கிரீன்ல செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்ட்டு கேட்கும். நவ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ். அவங்க ஐ செலக்டட் இங்கிலீஷ், நான் ஆங்கிலத்தை தேர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியுது, நவ் என்டர் யுவர் 4 டிஜிட் பின். ஓகே, அவங்க இப்போது உங்கள் 4 இலக்க பின் நம்பரை உள்ளிடுங்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த விமன் என்ன பண்றாங்க, she entered my pin. okay, I entered my pin அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த சைட்ல என்ன இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டெபாசிட்டான்னு கேட்கும், இல்லைன்னா வேற கேஷ் வித்ட்ராவலா அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம செலக்ட் கேஷ் வித்ட்ராவல், அங்க கரெக்டா தெளிவா கேஷ் வித்ட்ராவல் இருக்கு, நம்ம பணம் தானே எடுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு, now select cash withdrawal. ஓகே, உமன் ஐ செலக்டட் கேஷ் வித்ட்ராவல், ஓகே செஞ்சுட்டேன். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நவ் சூஸ் யுவர் அக்கௌண்ட் டைப். அங்க 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். என்னென்னா சேவிங் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா, டெபாசிட் அக்கௌண்டா. யூஸ்வலா எல்லாருமே சேவிங் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க, அதனால சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது உங்கள் கணக்கு வகையை தேர்வு செய்யுங்கள். என்ன கணக்கு வகை, அக்கௌண்ட் டைப். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, சேவிங் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா, டெபாசிட் அக்கௌண்டா. ஓகே, ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, ஐ வில் செலக்ட் சேவிங் அக்கௌண்ட், நான் சேவிங் அக்கௌண்டை தேர்வு செய்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நவ் என்டர் தி அமௌண்ட் யூ வாண்ட் டு வித்ட்ரா. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விமன் சொல்றாங்க, எனக்கு 2000 ரூபாய் வேண்டும். ஓகே, உமன் ஐ வாண்ட் 2000 rupees. ஸோ ஷி என்டர்டு 2000. ஓகேங்களா? நீங்க 3000 வேணும்னா 3000, 4னா 4000னா 1000, 500னா 500. எது நம்மளுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை அந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு பிரஸ் எஸ் டு கன்ஃபார்ம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரஸ் எஸ் டு கன்ஃபார்ம். ஓகே, உமன் எஸ், ஐ பிரஸ்ட் எஸ். அந்த மிஷின் ப்ராசஸ் பண்ணுங்க. த மிஷின் இஸ் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் பணம் வந்துடும். ப்ளீஸ் கலெக்ட் யுவர் கேஷ் அப்படின்னா தயவு செய்து உங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உமன் ஓகே, ஐ காட் த கேஷ். அதுக்கப்புறம் அந்த மானிட்டர்லயே என்ன காமிக்கும், ப்ளீஸ் டேக் யுவர் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி. தயவு செய்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் பண்ணோம்ல அந்த ஏடிஎம் கார்டை நீங்க வெளில எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடும். விமன் ஓகே, ஐ டுக் மை ஏடிஎம் கார்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்கும், டு யூ நீட் அ ரெசிப்ட். உங்களுக்கு ரசீது வேணுமா, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு உங்க அக்கௌண்ட்லன்ட்டு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்கும். அப்போ எஸ்னா எஸ் அழுத்தணும், நோனா நோ அழுத்த வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்க, பிரஸ் எஸ் டு கெட் தி ரெசிப்ட். ஓகே, ஐ காட் த ரெசிப்ட் பை பிரஸிங் எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெசிப்டும் வந்துருச்சு. இப்போ அவர் கரெக்டா சொல்றாரு, நீங்க ஏடிஎம்ல ஒன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஹாவ் யுவர் கேஷ், யுவர் ஏடிஎம் கார்டு அண்ட் யுவர் ரெசிப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஷ் இருக்கா, உங்களோட ஏடிஎம் கார்டும் எடுத்துக்கிட்டீங்களா, ரெசிப்ட் வந்துடுச்சா அப்படின்ட்டு கண்டிப்பா நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. எஸ், ஐ ஹாவ் எவ்ரிதிங், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ கிரேட், யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட். This is how you need to use your
ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னா யூ ஆர் வெல்கம், ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, ஸோ whenever you are going to the ATM booth and you are using your ATM, you kindly remember to take your cash, your ATM card and your receipt before leaving the ATM. So hope this video is very useful for those who do not know to use the ATM. I have given you a entire illustration, ஒரு image basisல எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது தெரிஞ்சவங்க வந்து இங்கிலீஷ் எப்படி சென்டென்சஸ் அப்படி சொல்லலாம், யாருக்காவது சொல்லி கொடுக்கறது எப்படின்னு கத்துக்கோங்க. தெரியாதவங்க ஏடிஎம் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. இஃப் யூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் a video, kindly like, share and subscribe my channel for more videos. Thank you.